டாக்ஸி ஓட்டிக்கொண்டிருந்த குமாரசாமி தற்போது திரு ஆதிமூலத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு காரியதரிசி. இப்படி அவன் காரியதரிசி ஆனதை சில வரிகளில் சொல்லியும் விடலாம். அவன் டாக்ஸியில் ஒரு தடவை பிரயாணம் செய்த போது அந்த ஆதிமூலம் தன் பர்ஸை மறந்துவிட்டு சென்று விட்டார். அதை அவர் வீடு வரை திரும்பி வந்து கொடுத்து பணிவுடன் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எண்ணி பாருங்கள் ஐயா என்று சொன்னான். ஆதிமூலம் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு நம்பிக்கையான ஆசாமியாக இருக்கிறானே, ஏன் அன்றாடம் காட்சியாக டாக்ஸி ஓட்டுகிறாய்? என்னிடம் வந்து எனக்கு டிரைவராக வேலை பார், மாதம் 100 ரூபாய் தருகிறேன் என்றார். உடனே குமாரசாமியும் ஒப்புக்கொண்டான். டிரைவராக ஆரம்பித்தான். வீட்டு சாமான்கள் வாங்குவதையும் கவனித்துக் கொண்டான். பின்பு ஆதிமூலத்தின் சில்லறை கணக்குகளையும் கவனிக்க ஆரம்பித்தான். ஒரு பைசா தொடாமல் நெருப்பாக இருந்தான். ஆதிமூலத்துக்கு அவன் பேரில் மிகவும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வலுத்தும் விட்டது. ஆதிமூலத்தின் தொழில் கொஞ்சம் நிழலான தொழில்தான். வாங்கல் விற்றல் தொழில். அதுவும் எதையும் வாங்குவார், வாங்கின சூட்டில் விற்றும் விடுவார். இந்த சாமர்த்தியம் சங்க காலத்தில் இருந்து பரம்பரையாக அவர் குடும்பத்திலேயே வந்தது. இரத்தத்தில் ஊறிய சாமர்த்தியம்தான் வாய்ச்சவடால். அப்படி என்னென்ன பொருட்களை அவர் வாங்கி விற்பார்? ஒரு லிஸ்ட் போடலாமா? அதில் பார்த்தால் டிரான்சிஸ்டர்கள், கார்கள், ரெஃப்ரிஜிரேட்டர்கள் என்ற கௌரவமான பித்தலாட்டம் பண்ணக்கூடிய, அதுவும் வருமான வரி ஆட்களை சமாளிக்க சாமர்த்தியமான கணக்கு வழக்கையும் கொடுப்பார். இங்கு வாங்கி அங்கு விற்று அதில் பெருத்த லாபம் சம்பாதித்து வந்தார். மொத்த வியாபாரமும் டெலிபோன் பேச்சிலேயே அடங்கும். தயாராக தண்ணீராக ஓடும் பணமும் இருக்கிறது. எதையும் கேள்வி கேட்காமல் வாங்குவார். ஒரு தடவை ஒடிந்து போன ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் இவரிடம் 2 யானைகளை விற்க பார்த்தார்கள். ஆதிமூலம் திருவல்லிக்கேணி கோயிலில் விசாரித்து அவர்களுக்கு யானை தேவையில்லை என்பதை கண்டுபிடித்து அந்த மிருகங்களை வாங்க மறுத்துவிட்டார். இந்த ஒரு தடவைதான் மறுத்திருப்பார். சாதாரணமாக வர்ஜயம் இல்லாமல் தான் வாங்குவார் இவர். சமீபத்தில் டாக்டர் நரசிம்ம ஆச்சாரி என்பவர் தன்னுடைய MS, FRCS லண்டனில் படித்தவர், FRCS எடின்பரோவில் படித்தவர், இப்படி டிகிரிகளுடன் காலமானார். பெரிய நரம்பு வைத்திய நிபுணர். அவர் வைத்திருந்த எலக்ட்ரோகிராம் என்ற ஒரு கருவியை ஆதிமூலம்தான் வாங்கினார். அவர் வாங்கிய இந்த எலக்ட்ரோகிராம் என்ற ஒரு கருவிக்கும் ஒரு குடைக்கும் வித்தியாசம் தெரியாது. இருந்தும் வாங்கினவுடன் அதை தூசு கூட தட்டாமல் வடக்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு விற்றுவிட்டார். கிட்டத்தட்ட ரூபாய் 8000 லாபம். அவர் வியாபார வெற்றிக்கு காரணம் 1, உடனே பணம்; 2, அனாவசிய கேள்விகள் கேட்பது கிடையாது; 3வது, எழுத்து விவகாரம் கிடையாது. இப்படி வியாபாரம் செய்து வந்த ஆதிமூலத்துக்கு வந்து சேர்ந்தவன்தான் டிரைவராக, காரியதரிசியாக மற்றும் இத்தியாதி ஐட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குமாரசாமி. அவன் ஒரு சோசலிஸ்ட். செய்தித்தாள்களின் பாஷையில் ஒரு ஆதார இடதுசாரி சோசலிஸ்ட். அவன் மனதில் தன் நிலைமைக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் வெறுப்பைத்தான் ஏற்படுத்தியது. நான் தினமும் 10 மணி நேரம் உழைத்து மாதம் 100 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கிறது. ஆதிமூலம் பேச்சுவாக்கில் 10,000, 20,000 என்று சாதாரணமாக புரட்டுகிறார். இந்த நிலை ஏன் என்கிற கேள்விக்கு பதிலாக அவனுக்கு 2 வழிகள் தான் புலப்பட்டன. எங்கள் இருவருக்கும் உள்ள நிலையானது காசு வித்தியாசம்தான். இந்த முறை மாற வேண்டுமானால், 1, ஆதிமூலத்தின் மகளை நான் காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் பணத்தில் பெரும்பகுதியை சமயம் பார்த்து அபே செய்ய வேண்டும். இதனால் சோசலிஸ்டுகள் எல்லோரும் திருடர்கள் என்று சொல்லவில்லை. குமாரசாமியுடைய கேரக்டர் அப்படி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். முதல் முயற்சியில் தீவிரமாக இறங்கினான். ஆதிமூலத்தின் பெண் பெயர் பார்வதி. அழகான அசடான பெண்தான். வயது 18+. சட்டை சுற்றளவு 36, IQ 36. அவளை தினமும் காலேஜுக்கு காரில் கொண்டு போய்விட்டு திரும்ப வீட்டுக்கு அழைத்து வருவதும் நம் குமாரசாமியின் வழக்கம். ஒரு அக்டோபர் மாதத்தில் இளம் காலையில் குமாரசாமி தன் சோசலிச காதல் முயற்சியை முதலாக ஆரம்பித்தான். காரின் கண்ணாடி வழியாக பார்வதியை பார்த்து சிரித்தான். பார்வதியும் பதிலுக்கு சிரித்தாள். குமாரசாமிக்கு உற்சாகம் பிறந்துவிட்டது. மறுநாள் ரூ. 125 ரூபாய் கொடுத்து தலை வெட்டி கொண்டு
டினோபால் போட்டு வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு அவளை காரில் பார்த்து சிரித்தான். அவள் பதிலுக்கு சிரித்தாள். ஆஹா, ஒரு காதல் என்று வந்துவிட்டாலே அதில் அந்தஸ்து, பணம் எல்லாவற்றுமே தவிடு ஒடியாக்கிவிடும். ஒரே மந்திரம் அதற்கு காதல் என்று பெயர் என்று எண்ணி மறுதினம் அவளுடன் பேச்சு கொடுக்க உற்சாகத்துடன் கிளம்பினான். சித்தூர் ராணி பத்மினி என்கிற திரைப்படம் போல் அவன் உற்சாகம் வந்த வேகத்தில் போய்விட்டது. ஏன் தெரியுமா? அந்த பெண் பார்வதியானவள் தோட்டக்கார ஏழுமலையை, அவருக்கு வயது 57 இருக்கும், அப்படி அந்த ஏழுமலையை பார்த்து கூட இப்படித்தான் சிரித்தாள். அப்புறம் அவர்கள் வீட்டு கன்றுக்குட்டி லட்சுமியை பார்த்து கூட அப்படித்தான் சிரித்தாள். சுலபத்தில் முத்து போன்ற பல்லை காட்டும் அந்த பெண் அன்று மாலையில் கடற்கரையில் சகவயது வாலிபன் ஒருவனுடன் உல்லாசமாக நடந்து கொண்டு சென்றதை பார்த்ததும் அவன் காதல் முயற்சியானது ஊதி அணைக்கப்பட்டு விட்டது. இது நமக்கு உதவாது என்று கைவிட்டு இரண்டாவது முயற்சியில் தீவிரமாக மனதை செலுத்தினான் நம் கார் டிரைவர். அது என்ன? பெரிய திருட்டுதான், அதுவும் அவர் பெரிய பணத்தை அபே செய்ய வேண்டும் என்பதுதான் அவன் திட்டம். என்னதான் ஆதி மூலத்துக்கு அவன் பேரில் நம்பிக்கை இருந்தாலும் அவர் அவனிடம் இதுவரை 200-300 ரூபாய்க்கு மேல் பணம் ஒப்படைக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையானது நாளாக நாளாக ஏறிக்கொண்டே வந்தது. குமாரசாமி நிறைய தொகை பிடிபடும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தான். ஒரு தடவை அவனிடம் அவர் 1000 ரூபாயை கொடுத்து பேங்கில் கட்டச் சொன்னார். அப்பொழுது ஆசை தட்டியது. கடைசி நிமிஷத்தில் மனம் மாறியது அவனுக்கு. இந்த 1000ஐ கட்டிவிட்டால் இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். நிஜமாக பெரிய தொகை புரளும் போது பார்த்து கொள்ளலாம் என்றுதான் அவன் காத்திருந்தான். காத்துக்கொண்டே இருந்தான். கேலண்டர்களின் நாட்களானது கிழிந்து கொண்டே போகின. அந்த சந்தர்ப்பம் வரவே இல்லை. அவன் பொறுமையை ஆதி மூலமும் நிறைய சோதித்தார். அந்த 1000துடனே ஓடி போயிருக்கலாம் என்று வருத்தப்பட்டு கொண்டான் இந்த குமாரசாமி. ஆனால் அந்த சந்தர்ப்பம் வராமல் இல்லை. காத்திருந்த தினம் ஒரு வியாழக்கிழமை வந்து சேர்ந்தது. நேரம் காலை 10 மணி. டெலிபோனை வைத்துவிட்டு ஆதி மூலம் அவனை கூப்பிட்டார். சர்க்கரை செட்டியார் வீடு தெரியுமா என்றார். தெரியும் சார் என்றான் இவன். அவரிடம் இந்த கவரை கொடுத்துவிட்டு, நீளமான தடிமனான கவர் மேஜையின் மேல் கிடந்தது. அவரிடம் ஒரு அம்பாசிடர் கார் இருக்கும், அதை ஓட்டிக்கொண்டு வந்துவிடு. கடைசியில் காரை விற்க சம்மதித்து விட்டாரா சார் என்றான் குமாரசாமி. ஆமாம் ஆமாம், 16,000 சொச்சத்துக்கு தீந்து போச்சு. 900 மைல்கள் ஓடியிருக்கிறதாம். வரும்போது நம் சம்பந்தம் கராஜில் கொண்டு காட்டி இன்ஜினை பார்த்து எத்தனை மைல் ஓடியிருக்கும் என்று பார்க்க சொல்லு. என்ன புரியுதா என்றார். புரிகிறது ஐயா என்றான் குமாரசாமி. சரி சரி, இந்த பணத்தை எடுத்துக்கொள், பணம் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் என்றார். குமாரசாமிக்கு அந்த உரையை வாங்கும் பொழுது முதுகு பக்கம் ஒரு ஐஸ் நதி ஓடியது. இதுதான் இந்த சமயம்தான் என்று எண்ணிக்கொண்டான். சரிங்க, நம்ம காரை எடுத்துட்டு போட்டுமா என்று கேட்டான் குமாரசாமி. முட்டாள் பயலை, வரும்போது 2 காரையும் ஓட்டியே வருவாயா என்று கேட்டார் அவர். ஓ, மறந்துட்டேனுங்க என்றான் குமாரசாமி. சிரித்தான். குமாரசாமி, மீண்டும் சொல்கிறேன், ஜாக்கிரதை, பதற்றம் காண்பிக்காதே, டாக்ஸியில் போ, பணம் பத்திரம் என்றார் முதலாளி, அதாவது ஆதி மூலம். வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியே வந்ததும் அவனுக்கு வியர்வையில் சட்டை உடலுடன் ஒட்டிக்கொண்டது. 10,000 ரூபாய். இந்த தருணத்தை விட்டால் இனி எங்கே கிடைக்கப் போகிறது? கடிகாரத்தை பார்த்தான். இப்பொழுது மணி என்ன? 10:15. எங்கேதான் போகலாம்? முதலில் சென்னையை விட்டு வெளியே போக வேண்டும். எங்கே போவது? மனம் யோசனையில் ஆழ்ந்தது. எங்கே என்று தீர்மானிக்கவில்லை. பையில் அந்த உரையானது கனத்து கொண்டிருந்தது. எதிரில் வந்த டாக்ஸியை துரத்தி கொண்டு நிறுத்தி தானே அதன் கொடியை மடக்கிவிட்டு ஏறிக்கொண்டான். நல்ல வேளை, டாக்ஸி டிரைவர் தெரிந்தவனாக இல்லை. எழும்பூர் ஸ்டேஷனுக்கு போப்பா என்றான் குமாரசாமி. எழும்பூர் ரயில் நிலையத்தில் உயரமான போர்டில் ரயில் வண்டிகள் புறப்படும் நேரத்தை அவசரமாக அவன் படித்துக் கொண்டிருந்த போது அவன் தோளில் ஒரு கைப்பட்டது. திரும்பினான். பக்கத்து வீட்டு டிரைவர் கதிரேசன் நின்று கொண்டிருந்தான். என்ன குமாரசாமி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிற்று, எங்கே, எந்த பக்கம்? இவன் எங்கே வந்தான்? பூஜை வேளையில் குருஷாவ் நுழைந்தது போல். ஐயாவுக்கு தெரிந்தவர் ஒருவர் வருகிறாரப்பா, வண்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் நம் குமாரசாமி. இப்போ எந்த வண்டி வருது? ஒன்னும் வராதே என்றான் அவன். தயங்காமல், திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் லேட், டெலிபோனில் சொன்னார்கள். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க போறேன், அப்புறம் பார்க்கலாம் என்ன
என்று அவனிடம் கலந்து கொண்டு பிளாட்பாரம் டிக்கெட் ஒன்றை வாங்கிக் கொண்டு ஒரு வாயிலில் நுழைவது போல் நுழைந்து மறு வாயில் வழியாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான் குமாரசாமி. என்ன சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்டேன். சே, கதிரேசன் என்னை எழும்பூரில் பார்த்ததாக சொல்லிவிடுவானோ? வேண்டாம் வேண்டாம், ரிஸ்க். டாக்ஸி டாக்ஸி என்றான் குமாரசாமி. பாய்ந்து டாக்ஸியில் ஏறி சென்ட்ரல் என்றான். டாக்ஸி விருட்டென ஓடி திரும்பி செல்லும் போது அவனை கதிரேசன் மறுபடியும் பார்த்து விட்டான். அவன் தலைக்கு மேல் ஒரு கேள்விக்குறி தெரிந்தது. இதையெல்லாம் யோசிக்க இனி நேரமில்லை. முதலில் இந்த ஜில்லாவை விட்டு வெளியேற வேண்டும். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மேல்பரப்பில் மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஒளிபெருக்கி விஜயவாடா, நாக்பூர், இடார்சி வழியாக புதுதில்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் முதல் பிளாட்பாரத்தில் இருந்து என்று சொல்லிக்கொண்டே போனது. டெல்லி, ஆமாம், அங்குதான் போக வேண்டும். தலைமறைவாக இருக்க தலைநகரம்தான் சரி. உடனே டிக்கெட் ஜன்னலுக்கு ஓடினான். சம்பளத்தில் பாதி தனியாக பேண்ட் பாக்கெட்டுக்குள் கிடந்தது. அதில் 45 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினான். அந்த பணம் அது பத்திரமாக ரத்தினமாக உரைக்குள் உறங்கிக் கொண்டு அவன் பையில் அது கனத்து கொண்டும் இருந்தது. ஆஹா, எவ்வளவு பெரிய பணம்! 10,000 நினைத்தால் சம்பாதிக்க முடியுமா என்று மனது குதூகலமிட்டது. அது என்னை காப்பாற்றப் போகிற பணம்தான். அதை தொட்டு கொண்டதும் தைரியம் பிறந்து விட்டது. டெல்லிக்கு போகலாம், மீசையை எடுத்து விடலாம், பாஷையை மாற்றிக்கொள்ளலாம், 20 லட்சம் ஜனங்களுக்குள் சுவடே தெரியாமல் மறைந்து விடலாம், தப்பித்து விடலாம். ஆஹா, என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வு! இப்படியே மனது அலைவாய்ந்து கொண்டிருந்தது. கிளம்பிக் கொண்டிருந்த ரயிலில் தொத்தி தொத்தி ஓடிப்போய் ஏறிக்கொண்டான். பிட்ர குண்டா வரை அவன் படபடப்பு அடங்கவே இல்லை. பையில் எத்தனை ரூபாய்? 16,000 சொச்சம் இருக்கும் போல் தெரிகிறது. எத்தனை நோட்டுகள் இருக்கும்? அந்த நோட்டு கத்தைகளின் ஒன்று விடாமல் தடவி தடவி எண்ணி பார்க்க அவன் விரல்கள் துருதுருத்தன. ரயில் வண்டியில் தனியான இடம் எது? அங்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டான். அதாவது பாத்ரூம்ல போய் தாளிட்டு கொண்டான்னு வச்சுக்கங்களேன். அந்த உரையை எடுத்தான், ஓரத்தில் கிழித்தான், திறந்தான். உள்ளே சீல் வைக்கப்பட்ட மற்றொரு உரை இருந்தது. கை நடுங்கியது. ரயில் வண்டியின் சத்தத்துக்கும் மேலாக திடும் திடும் என்று ஒரு சத்தம் கேட்டது. உன்னிப்பாக கேட்டதில் அவன் இதயம்தான் அது. அந்த சத்தத்தை மறைத்து கொண்டு நனைந்த விரல்களால் அந்த உரையை கிழித்தான், திறந்தான். உள்ளே கத்தை கத்தையாக 100 100ஆக பல நோட்டுகள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தான். இல்லை, அழகாக அளவாக வெட்டப்பட்ட வெறும் வெள்ளை காகிதங்கள் மட்டுமே அதில் இருந்தன. குமாரசாமிக்கு பாத்ரூம்லேயே பைத்தியம் பிடித்து விடும்போல் மூளை தாறுமாறாக குழம்பி போய்விட்டிருந்தது. அந்த வெள்ளை காகிதத்தின் மேல் ஒரு பெரிய லெட்டர் போல் தெரிந்தது. அதில், குமாரசாமி, உன்மேல் நம்பிக்கை வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்று பரிசோதனை செய்யவே இப்படி செய்திருக்கிறேன். நீ நம்பிக்கையுள்ள ஆளாக இருந்தால் இந்த கவரை கிழிக்காமல் சர்க்கரை செட்டியாரிடம் சேர்த்திருப்பாய். அப்படி செய்யாமல் இந்த கவரை கிழித்து இந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் சொல்லுகிறேன் கேள். திரும்பி வராதே, திரும்பி வந்து விடாதே. என் கண்ணில் பட்டால் உன் உயிர் இருக்காது, ஒளிந்து போ. இப்படிக்கு ஆதி மூலம் என்று எழுதப்பட்டிருந்தது. வண்டி தண்டவாளங்களின் இடையே மாறி மாறி கடகட கடவென சிரித்தது. அவன் பாத்ரூம்லேயே மயங்கி விழும் நிலைக்கு போய்விட்டானாம். இந்த கதைங்க 1965 வருஷம் திக் திக் கதையாக வெளிவந்ததுங்க. இதை கண்டிப்பாக சில பேர் படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா யார் எழுதுனாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்களேன். இது போல திக் திக் கதைகள் மட்டுமல்ல, சாதாரண நல்ல ஒரு குடும்ப பாங்கான கண்டிப்பாக நம்ம பேரம்பேத்திகளுக்கு தேவையான கதைகள் எல்லாம் தினமும் இரவு 7 மணிக்கு சொல்லிட்டு வரேங்க. இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்களேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.